King of Glory International Ministries. பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வை என்கிற அந்த தலைப்பில் தேவ செய்தி. ஆம், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் உங்களை பார்க்கிறார். அழைப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காய். ஆம், தேவன் உருவாக்குவதிலே அதிக கவனம் உள்ளவர். நாம் நம் பிள்ளைகளை உருவாக்க ஆசைப்படுகிறோமே. சில நேரத்தில் கண்டிக்கிறோம், சில நேரத்தில் ஆலோசனை சொல்லுகிறோம், சில நேரத்தில் கோபப்படுகிறோம். ஆண்டவர் உங்களை உருவாக்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவன் என்னை உருவாக்கின விதம் ஆச்சரியமானது. ஆகவே தான் இன்றைக்கு அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை உருவாக்க போகிறார். தேவ செய்திக்கு எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சகல ஆசீர்வாதம். சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். 1-2 ஆசீர்வாதம் இல்லை, எத்தனை விதமான ஆசீர்வாதம்? சகல ஆசீர்வாதம். புருஷன் எப்படி இருப்பாரு? ஆசீர்வாதமா இருப்பாங்க. புருஷனுக்குரிய ஆசீர்வாதம், மனைவிக்குரிய ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், வேலை இடத்துல ஆசீர்வாதம், சகல விதமான ஆசீர்வாதம். அப்படிதான் நீங்க ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உடனே நீங்க நினைச்சிடாதீங்க இது என்ன ஆசீர்வாத பிரசங்கமா இருக்கு, இல்லை நான் இப்படி பண்ணட்டுமா. ஆண்டவர் உங்களை தண்டிப்பார், ஆண்டவர் உங்கள் காலை உடைப்பார், ஆண்டவர் உங்கள் கையை கட்டுவார். இல்லை, இயேசுவே ஆசீர்வாதமானவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நம்பினால் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் தான் 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். சிங்கப்பூருக்கு எதுக்கு வந்தீங்க? ஆசீர்வாதமாக இருக்க தான் நம்ம வந்தீங்க. என்ன நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல செழிப்பாக இருக்கணும். அப்படி ஆண்டவர் மாற்றினாரா? இல்லையா? சகலவித ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஒருவேளை எனக்குள்ள சபிக்கிற ஆவி இருக்கா? நான் எதை விதைக்கிறேனோ அதுதான் எனக்கு கிடைக்கும். மற்றவங்களை சபிச்சுட்டே இருக்கிறேன்னா, ஐயோ உன் வாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சொல்லுகிற வாயாய் மாறட்டும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உன்னதத்திற்குரிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்புவார். எல்லாவித ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஆமேன். பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லாவித ஆசீர்வாதம் வருது. எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது, ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க இருந்து வருது? எல்லாவித ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உபாகமம் 28:6, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ சர்ச்சுக்கு வரும்பொழுதும் ஆசீர்வாதமா வருவ, சர்ச்சில் இருந்து போகும்போது எப்படி போவ? அல்லேலூயா. வரும்போதும் எப்படி ஆசீர்வாதமா வரணும்? வரும்போதும் அபிஷேகத்தோடு வரணும், போகும்பொழுது இரட்டிப்பான அபிஷேகத்தோடு போவே. நீ வரும்பொழுதும் அப்படியே நொந்து போய் வந்தீன்னா, போகும் பொழுது ஆசீர்வாதத்தோடு போவே. ஆமேன். அல்லேலூயா. வரும்போது அப்படியே உடஞ்சி போய் வந்தீங்கன்னா, போகும்போது எப்படி தான் போவோம்? ஆசீர்வாதம் தான் போவோம். சில நேரத்தில் அப்படி தான் நடக்கும். நான் சர்ச்சுக்கு வரும்பொழுதே அவ்வளோ பிரச்சனை பாஸ்டர். சர்ச்சுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது, வீட்டுக்கு போனால் திரும்ப அதே பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். நேரம் வரப்போகுது. அல்லேலூயா. நீ வீட்டுக்கு போகும்பொழுதும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வீட்டில் இருக்கும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வீட்டில் இருந்து புறப்படும் பொழுதும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எல்லா இடத்திலும் ஆசீர்வாதமாய் வைப்பவர். அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, சர்ச்சில் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, எல்லா இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிங்கப்பூர்லையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நாகர்கோயிலையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, திருச்சியிலையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பட்டுக்கோட்டையிலையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, மலேசியாவிலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமேன். வேற எங்கே ஆசீர்வாதமாக இருப்பீங்க? மதுரை. யாரா மதுரை இருக்கீங்களா? ஆமாம். என்ன ஊரையா? ராஜபாளையத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமேன். பாளையங்கோட்டையிலையும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமேன். அல்லேலூயா. திருநெல்வேலியிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், கோயம்புத்தூர்லையும் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமேன். வேற ஏதாவது விட்டுட்டேன்னா திண்டுக்கல்லையும் ஆசீர்வாதமாக இருப்பேன், சென்னையிலையும் ஆசீர்வாதமாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். போ, எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ போகையில் ஆசீர்வதிப்ப. எங்கேயோ ஒரு இடத்துக்கு போற, பயத்தோட போகாத, கர்த்தர் உன் கூட வருவார். ஆமேன். கர்த்தர் உன் கூட வருவார். நான் சந்தோஷமா இங்க இருந்தேன். சிலர் ஊருக்கு போக போறீங்க,
பயத்தோடு போகாதீங்க. கர்த்தர் உங்களை போற இடத்துல ஆசீர்வாதமாய் தான் வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆசீர்வாதம் உனக்குள்ளதான் இருக்கு, உனக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்கு. நீ எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. பாலைவனத்துல தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்னைக்கு இதை புரிந்து கொள்ளுங்க. நம்ம எங்க போற எங்க வரன்னு முக்கியம் இல்லை. உனக்குள்ள ஆசீர்வாதம் இருந்தா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சர்ச்சில் இருந்தா ரொம்ப நல்லா இருப்பேன். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆசீர்வாதம் ரொம்ப வரும்பொழுது சர்ச்சிலிருந்து வெளியில போயிடுறாங்க. உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவதே தேவாலயம். ஆமென். எப்பொழுதுமே ஆலயத்தில் இருப்ப ஆண்டவரே, என் ஆலயத்தில் வைங்க ஆண்டவரே, ஆலயத்தில் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. நீங்க அடுத்து என்ன செய்வீங்க? நீங்க போற இடத்துல எல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. ஆண்டவர் உங்க மேல அந்த ஒரு பார்வையோடு பார்க்கிறார், அந்த பார்வையோடு பார்க்கிறார். என்ன, நீங்க போனீங்களா, நீங்க போற இடம், நீங்க வேலை செய்யற இடம், எல்லா இடமும் யோசேப்பு போற இடம் ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டே போறாரு. போர்த்திபார் வீட்டுக்கு போறார், அந்த இடத்த ஆசீர்வதிக்கிறார். சிறைச்சாலையில மரணத்துக்கு வர்றாங்க, அந்த இடத்துல உனக்கு மரணம் இல்லை, உன்னை திரும்ப உயர்த்த போறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதமா வைக்கிறாங்க. எகிப்து தேசத்துக்கே ஒரு சாபம் வரும் பொழுது யோசேப்பு போய், இல்லை சாபம் இல்லை, இந்த 7 வருஷம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அந்த வருஷத்தை நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளலான்னு ஆண்டவர் மாத்துறார். அல்லேலூயா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரோடு நடக்கிற உங்களை, ஆண்டவரோடு கூட பேசுற உங்களை, நீங்க ஆண்டவரோடு பேசுறீங்களா இல்லையா? காலையில பேசிட்டு வந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? ஆண்டவரே கேளுங்க அவரை. சரியா? ஆண்டவரே நல்லா தூங்குனீங்களா? ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஆண்டவரே கொண்டு போடுவார். சரியா? ஆண்டவரே என்னை நல்லா வச்சிருக்கீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, இப்போ கைங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறீங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம். காலையில தூங்கி எழும்ப ஆண்டவர் உதவி செய்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்களா ஆண்டவரே? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே. பிரைஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிறார். ஆமென். நீங்க வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வருகையில இன்னைக்கு நீங்க கொடுமா, கையை கொடுமா. ஐயோ ஏசப்பா கொடுங்க, உங்க வைஃபு கொடுங்க. வருகையில நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கீங்க. ஆமென். உங்க மேல ஒரு கிருபை இறங்குது. ஆமென். உங்க மேல ஒரு ஆசீர்வாதம் இறங்குது. கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு நல்ல வார்த்தை இருக்கு பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரம் 16-17. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காது கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காது கேட்கிறதினாலும் பாக்கியவான்கள். காண்கிற கண் நமக்கு வேணும். எத்தனை பேர் ஆண்டவருடைய வல்லமையை, வேதத்தை, ஆண்டவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்றோம்ல, அந்த பார்த்து தெரிந்து கொள்றோம்ல, அந்த கண் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இல்லை. இந்த காலையில் அந்த கண் இருக்க போய் தான் நீங்கள் ஆலயத்துக்கு வந்தீங்க. ஆமேன். இல்லாட்ட நல்லா தூங்கலாமே. சண்டே எதுக்கு காலையில் 6:30 மணிக்கு? அது 6:30 மணிலேருந்து பாவம் அந்த ஃபோன் வேறு. ஏன் இவளுக்கு சண்டே நல்லா தூங்கலாமே, நல்லா தூங்கி நல்லா ஆரோக்கியமாக படுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கலாமே. உங்கள் கண்கள் காண்கிற கண்கள், அதனால் உங்கள் கண்கள் பாக்கியம் உள்ளது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய காதுகள் என்ன செய்து? கேட்கிற காதுகள். எதுக்கு வந்தீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்க. ஸோ அந்த வார்த்தையை கேட்க கேட்க, தேவனாகிய ஆண்டவரை பார்க்க பார்க்க, தேவனுடைய ஆராதனையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்தை உணர உணர நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம். எப்படி சொல்றார் 17வது வசனத்தில், அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறதை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஆண்டவர் நம்மளை அவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு. காலையில் தேவனுடைய ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை பாருங்க. இங்கே வரும்பொழுது நம்ம யாரை பார்க்க வரோம்? தேவனை பார்க்க வரோம். பார்க்குறீங்களா? பார்க்குறீங்க. நீங்கள் வரும் பொழுதே உங்களை அறியாமலே உங்களுடைய உணர்வில் அவரை பார்க்குறீங்க. ஒரு தேவ பிரசன்னம். ஆலயத்தில் வரும்போது வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கல்ல, இங்கே வந்தால் ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை வீட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே வீட்டில் அந்த சோப்பாவில் வீட்டில் உட்காந்து அந்த டிவியை பார்த்துட்டு அப்படியே உருன்னு இருக்கீங்களா? அப்படி இருக்கீங்களா? இல்லை ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆலயத்தில் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை போர் அடிக்குதோ?
இல்லை, நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க. அதுதான் தேவ பிரசன்னம். ஒரு சந்தோஷம் இல்லை, ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஒரு பாடல், அந்த பாடலை பாடும் பொழுது என்ன ஒரு சந்தோஷம். என்ன ஆண்டவர் அப்படியே தத்ரூபமாக நம்முடைய உள்ளத்தில் இறங்குறாரு இல்லை. இந்த அனுபவத்தை தயவு செய்து விட்டுடாதீங்க. நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய நீதிமான்கள் இதை தேடி அலைந்தார்கள், அது கிடைக்கல. நமக்கு 2 மணி நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதனால இந்த 2 மணி நேரத்தை நல்லா சின்சியராக முடிச்சிடுவோம். ஆமே, நல்ல சின்சியராக ஆண்டவர் ஆராதிப்போம். உங்களுக்குள் இருந்து எடுக்க முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில ஆசீர்வாதத்தை பிசாசால எடுக்கவே முடியாது. ஆமேன், அல்லேலூயா. என்னாகமம் 23:20, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. யாராலையும் உங்க ஆசீர்வாதத்தை திருப்ப முடியாது. ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். நான் சபிக்கிற ஆள் தான், சபிக்கணும் தான் வந்தேன், ஆனா சபிக்க முடியல. என்ன, சில ஆட்கள் உங்களை அழிக்கணும்னு தான் வருவாங்க, ஆனால் முடியாது. உங்ககிட்ட இருக்கிறத பறிக்கணும்னு தான் வருவாங்கனால முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், என் மகனை ஆசீர்வதி, என் மகளை ஆசீர்வதி. இந்த தேசத்துக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஜனங்க வருவாங்க, இந்த ஜனங்களை ஆசீர்வாதமாய் வை. அவ்வளவுதான், உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பா. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க, அதே 23:8, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. நீங்க யாரா? தேவன் சபிக்க விரும்பாத ஒரு ஜனம் நீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை வெறுக்கவே மாட்டார். நாம தான் சில தப்புகளை, குறைகளை, குற்றங்களை செய்துட்டு இருக்கிறோம். ஒரு தாய் தான் குழந்தை எவ்வளவு தன்னை அழுக்குப்படுத்திக்கிட்டாலும், அசுத்தமாக்கி கொண்டாலும், அந்த தாய் என்ன, ஒரு 3 மாச குழந்தை, 4 மாச குழந்தை, நிறைய குழந்தைங்க அம்மா மேலேயே என்ன செய்திருக்கும், மோஷன் போயிருக்கும், யூரின் போயிருக்கும். அந்த அம்மா அதே நைட்டியோட சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். பிரைஸ் சொல்லாடு. என்ன எல்லா குழந்தையும் அப்படிதான் எல்லா அம்மா அப்படிதான். அதுவும் நான் இப்போவாது பரவாயில்ல, இப்போல்லாம் சுத்தம்லாம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் இந்த குழந்தை, இந்த அம்மா, சில அம்மா மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 3-4 நாளைக்கு ஒரே சாரீ தான். அந்த குழந்தை எல்லாம் அந்த சாரியில தான் அது அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த குழந்தை மேலே உள்ள பாசம், என்ன, அந்த குழந்தை மேலே உள்ள அன்பு. அதே போல் ஆண்டவர் அந்த குழந்தையை சுத்தப்படுத்த தன்னுடைய அந்த புடவையை யூஸ் பண்ணி அந்த குழந்தையை சுத்தப்படுத்துகிறாங்க. அந்த குழந்தைய ஏன் இப்படி பண்ணிட்ட, ஏன் இப்படி என்ன செய்துட்ட, இப்படி அழுக்காக்கிட்டேன்னு சொல்லி திட்டுறது இல்லை. நாம மனுஷன்னா நமக்குள்ள நிறைய குறைகள் இருக்க தான் செய்யும். கண் ஏதாவது ஒன்று பார்க்கும், வாய் ஏதாவது ஒன்று பேசும், சிந்தையில் ஏதாவது ஒன்று வரும். ஆனால் ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்தி மற்றவங்கள சொல்றாரு, நான் வேணா என் பிள்ளைய கண்டிப்பேன், நான் வேணா என் பிள்ளைய சிட்சிப்பேன், உனக்கு என் பிள்ளைய சிட்சிக்க என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. என் பிள்ளையை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. பிழையாம் போற, ஆனா ஆசீர்வாதத்தை மட்டும்தான் நீ சொல்லணும். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்க. யாரும் உங்களை சபிக்க முடியாது. ஆமீன். நீங்க யாருடைய பிள்ளைகள்? சத்தமா சொல்லுங்க, யாருடைய பிள்ளைகள்? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெறுக்கிறாரா, நேசிக்கிறாரா? எத்தனை பேருக்கு தெரியுது கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு? நல்ல மனசுல கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறார். கம்பீரமா சொல்லணும், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை வெறுக்க மாட்டார். அல்லேலூயா. யாரோ நம்மளை வெறுப்பாங்க, ஆனால் கர்த்தர் வெறுக்க மாட்டார். அவர் அள்ளி அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குவார். ஆமீன். சில நேரத்தில் குழந்தைய நம்ம டைட்டாக பிடிப்போம், அவ்வளோ ஆசை, அது கத்தும், மூச்செல்லாம் விட முடியாமல் அம்மா ஐயான்னு. ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம அவ்வளவு நேசிக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை வெறுக்காத ஒரு தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில பாடுகள் வருது, பிரச்சனை வருது, தேவன் வெறுக்கிறதுனால அல்ல, தேவன் இன்னும் உன்னை மேன்மையாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிற, அவ்வளவுதான், ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிற. இன்னைக்கு போய் எத்தனை பேர் வீட்டில் இன்னைக்கு மதியானம், எத்தனை பேர் வீட்டில் போய் சமைக்கிறீங்க? எல்லாருமே சமைக்கிறீங்களா வீட்டில் போய்? அடடா. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் அந்த அம்மா கடையில் கொண்டு போயிட்டு வாங்கி சாப்பாடு அப்படிலாம் தர்றது இல்லையா? வீட்டில் சமைச்சா தான் உங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்குது. சரியா? என்னாச்சுன்னா அவருடைய நாக்கு செத்து போச்சு.
வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு என்னாச்சு, நாக்கு நம்ம வேறு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டிருக்கு. சரி, நல்லது தான். எதுக்கோ சொல்ல வந்தேனே, இப்போ மட்டன் பிரியாணி வீட்டில் பண்ணுறீங்க. அது பண்ணும்போது அந்த மட்டன் பிரியாணி நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா என்ன வைக்கிறீங்க, கொஞ்சம் அந்த குக்கரில் லேட் ஆகிற வரைக்கும் என்ன செய்கிறீங்க, கொதிக்க வைக்கிறீங்க, வேக வைக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் உங்களையும் ஏதோ ஒரு பிரியாணி பண்ணிகிட்டு இருக்கிறார். அது மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ என்ன பிரியாணியோ தெரியல. ஸோ அதனால் ஆண்டவர் கொஞ்சம் அந்த வேக வைக்கிறார், அவ்வளோதான். ஆனால் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். ஆமேன், பிரியமாக இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் நம்ம உண்மையாக மாறணும், இன்னும் கொஞ்சம் அன்பாக மாறணும், இன்னும் கொஞ்சம் தாழ்மையாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனால் தேவன் நம்மை வெறுப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து தருவது என்ன தெரியுமா, அழியாத ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அழியாத ஆசீர்வாதங்கள். ஒரு அந்த 23வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பாலாக் பீலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர், என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். ஆமேன். ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு, சபையில் காணப்படுகிற பிள்ளைகள் மேலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நாம் என்ன பண்ணாலும் நம்ம மேலே சாபம் தங்காது. அல்லேலூயா. என்ன பண்ணாலும் நீங்கள் மட்டும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டே இருங்க, ஆண்டவரை ஆராதிச்சுட்டே இருங்க. உங்கள் மேலே என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன போராட்டம் இருக்கோ, என்னென்ன சாபம் இருக்கோ, அதெல்லாம் ஒரு நாள் அந்த இருள் லைட் போட்ட உடனே இருள் விலகிற மாதிரி எல்லாம் விலகிடும். ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உங்களை சபிக்க முடியாது. அதுதான் நம்முடைய லைஃப்பில் நீங்காத ஒரு வல்லமை என்னன்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்மளை மாற்ற முடியாது. சிங்கத்தை என்ன பண்ணாலும் பூனையாக மாற்ற முடியாது. ஆமேன், என்ன பண்ணாலும் முடியாது. ஸோ அதை போல ஒரு ஆசீர்வாதம். அடுத்து 23வது அதிகாரம் 10வது வசனம், யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவர் யார், இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார், நீதிமான் மரிப்பதை போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவை போல இருப்பதாக. இப்போ இந்த பீலேயாமுக்கு திடீர்னு ஒரு கவலை வந்துருச்சுது. அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறாரு. அவங்க எப்படி இருப்பாங்களாம், அதாவது எண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் பல்லுகி பெருகி போவார்கள். அடுத்து இந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு நீதிமான், அவனுடைய முடிவு ரொம்ப நல்லா இருக்க போது, அதே போல முடிவு எனக்கு வேணும்னு சொல்லி இந்த பீலேயாம் கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம முடிவு ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, நம்ம முடிவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நம்ம ரொம்ப ஒன்றும் அப்படியே முடியாமல் யாருக்கோ ஏங்கிக்கிட்டு யாருக்கிட்டையோ கையேந்தி நின்று அப்படிலாம் இருக்க மாட்டோம். கிங் ஆஃப் குளோரியில் இருக்கிற ஒவ்வொருவரும், தேவனுக்குள் இருக்கிற ஒவ்வொருடைய முடிவு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆமீன். நம்முடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், துவக்கம் அற்பமாக இருக்கலாம், இடையில கூட சில பிரச்சனை வரலாம். ஆனால் நம்ம முடிவு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் என்ன சொல்கிறேன்னா, முடிவு நம்ம அந்த கடைசி அந்த உயிர் போயிட்டு இருக்கும் பொழுது நல்ல முடிவு அப்படி இல்லை. நம்முடைய முடிவு அப்படின்னும் பொழுது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, ஒரு 40-45 வயசில் நம்முடைய முடிவு ஆரம்பிக்குது. என்ன நம்முடைய முடிவுன்றது ஒரு 18, 22, 23 வயசு வரைக்கும் படிக்கிற வயசு. நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், வேலையை தொடர்ந்து போயிட்டுருக்கிறோம். ஒரு 27, 28 வயசு திருமண வயசு ஆண்களுக்கு, பெண்களுக்கு ஒரு 22, 23, 24 வயதுன்னு. ஸோ அந்த திருமண வயது, அதுக்கு பிறகு அந்த காலம்தான் நீங்கள் அப்படியே ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாறுகிற காலம். நீங்கள் உங்களுடைய பர்பஸை நிறைவேற்றுகிற காலம். உங்களுக்குன்னு குழந்தைகள் அதெல்லாம் வருது. ஒரு 12, 13, 14 உன் குழந்தை எப்போ ஒரு 13, 14, 15 வயசு வந்துடுச்சதோ உன் காலம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன் குழந்தை அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதெல்லாம் யாருக்காக செய்ய போகிறீங்க? குழந்தைக்கு. ஸோ அதனால் அதாவது அந்த குழந்தைகள் சின்ன வயசாக இருக்கிற வரைக்கும் உங்கள் வயசு, ஒன்ஸ் உங்கள் குழந்தைங்க ஒரு 15, 18 வந்த உடனேயே அவங்க காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகுறீங்க. நீங்கள் ஃபேட் ஆகி உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம், அவங்க படிப்பு, அவங்க எதிர்காலம், அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும், அவங்களுக்காகன்னு சொல்லி அந்த முடிவில் இருந்து நீங்கள் வயதாகிற வரைக்கும் உங்களுடைய முடிவு காலம், அதுதான் முடிவு. சரியா? உங்களுடைய ஓட்டெல்லாம் முடிச்சு என்ன ஆடின ஆட்டெல்லாம் ஆடிட்டாச்சு. இனிமேல் யாருக்காக வாழ்கிறீங்க? பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு 15 வயசுக்கு மேலே குழந்தை இருக்கு? நல்ல கையை உயர்த்துங்க. ஸோ ஃபினிஷ்ட். இனிமேல் நீங்கள் யாருக்காக வாழணும்?
ஆமாம், இனிமே அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும். இல்லை வாங்குறதா இருந்தால் அதுக்கு முன்னாடியே வாங்கிடு. ப்ரைஸ் ஹல்லேலூயா. சரி, காசு நல்லா இருந்தால் பரவாயில்ல. ஒரு 15-18 வயசுக்கு அப்புறம் எனக்கு முடிஞ்சு ஆயிடுச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுன்னு. இப்போ பெரியவனுக்கு நான் கல்யாணத்துக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள். ப்ரைஸ் சொல்லாண்டு தம்புக்கு என்ன, அவனுக்கு இந்த ஜூலை வந்தால் 26. அதுக்கப்புறம் நானும் அதாவது தாத்தாவெல்லாம் ஆகிற ஸ்டேஜில் போய் இனிமேல் நமக்கு எங்கே காலம் இருக்குது, நமக்கு இனிமேல் காலம் இல்லை. ஸோ இந்த வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? இப்போ எப்படி இருக்கிறீங்க? ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நான் என்னுடைய முடிவு காலத்தில் தான் ஓடிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? வயசே தெரிய மாட்டிருக்கு. பாஸ்டருக்கு என்ன வயசு இருக்கும்? 35 இருக்குமா? ஆமேன். 30ஆமா? சரி, என்னவோ சொல்கிறேன், அப்புறமா சொல்லு. ஓகே, பிரைஸ் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருடைய முடிவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். பிலேயாமுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆசை, இந்த இஸ்ரவேல் மக்களை மாதிரி முடிவு இருக்குமா? இந்த இஸ்ரவேலுடைய மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின 7வது அதிகாரம் 9வது வசனம். நான் வெளிப்படுத்தல் வந்த உடனே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பிரசங்க என்ன செய்ய போகுது, முடிய போகுது. ஓகே. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ ஜாதிகளும் கோத்திரங்களும் ஜனங்களும் பாஷைக்காரரும் இருந்து வந்து ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். அல்லேலூயா. நாம எங்க நிற்போம்? முடிவில் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக. இந்த முடிவு தான் நல்ல முடிவு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வருதோ இல்லையோ, உங்களை எப்படி ஆகிலும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி நீங்க போய் நின்றுடணும். அல்லேலூயா. அதுதான் நித்திய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை விட்டுறாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். பணத்துக்காக மாணிக்கத்தை என்ன செய்திடாத, விட்டுடாத. இந்த பீலேயாம் சொல்றாரு, ஐயோ இந்த ஜனங்களை பார்க்கிறேன், இந்த தேசத்திலையும் வளர்றாங்க, இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு உன்னதமான சிங்காசனம், அந்த உன்னதமான சிங்காசனத்துல யாக்கோபின் நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. அங்க வரைக்கும், பரலோகம் வரைக்கும் இவங்க போறாங்கப்பா. இவங்களை எங்க இருந்து நான் சபிக்கிறது? இந்த பூமியில நான் இவங்களை சபிச்சாலும் இவங்க பரலோகம் வரைக்கும் போகிற ஆட்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த ஜனங்களை சபிக்கவே முடியாது. ஸோ நாமளும் பரலோகம் வரைக்கும் போகிற சிந்தையோடு இருக்கணும். அல்லேலூயா. என்ன பாடு, என்ன உபத்திரம், என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. நம்ம எங்க போய் நிற்க போகிறோம்? சிங்காசனம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சிங்காசனத்திலே உங்களையும் நான் உட்கார வைத்துக் கொள்வேன். இன்னும் ஆண்டவர் நல்லா தேடுங்க, அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய பார்வை இப்படி தான் இருக்கு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமானவர்களாய், யாரும் சபிக்க முடியாதவர்களாய், நீ போகையிலும் ஆசீர்வாதமா இருக்கணும், வருகையில் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். நீ எங்க இருந்தாலும் ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. இந்த பூமியில உன்னுடைய முடிவு காலம்ன்ற ஒரு காலம், நான் சொல்றேன், ஒரு 45 வயசுல இருந்தே சாக போறதில்லை. அதுக்கப்புறம் நாம மற்றவங்களுக்காக வாழ போறோம், நமக்காக வாழ போகிறதில்ல. அதுதான் வாழ்க்கையிலேயே பெஸ்ட் லைஃப். ஆமேன். ஒரு காலம் வரைக்கும் 23 வயசு 25 வயசு நமக்காக வாழ்ந்தோம், நமக்காக ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணோம், நமக்காக நல்ல வீடு அதெல்லாம் சேர்த்தோம். ஒரு நேரம் வந்த உடனே சிந்தனையே மாறிடுச்சுது. இனி என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது? ஆமீன். அதுதான் நல்ல வாழ்க்கை. நிறைய பேருக்கு அது புரியலை, தான் குடும்பத்தை நடத்த தெரியலை, போய் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறான். சிங்கப்பூருக்கு வந்து பணத்தை சம்பாதித்து வேஸ்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறானே தெரியல. என்ன வேஸ்ட்? அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. தேவையில்லாமல் பெரிய பெரிய வீடை வாங்கி பணத்தை நஷ்டப்படுத்துகிறாங்க. என்ன கடைசியில் அந்த வீடை விற்கும்போது சில நேரத்தில் வருமானம் வரல, அவசரத்துக்கு அந்த வீடை விற்க முடியலை. சரியா? ஸோ நாம் நம்முடைய எதிர்காலத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நல்லதை செய்கிற மக்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க. ஆமேன். அப்படியே எழுந்து நின்று நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டீங்கன்னு கர்த்தர் உங்களை உருவாக்குவார், உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவார். அவர் விரும்புகிறபடி எப்பொழுதும் அவரை நோக்கி ஜெபியுங்க. கர்த்தருக்கு காத்திருங்க. ஜெபிப்போம். பரமபிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் வாலிப பிள்ளைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறீர். ஆண்டவரே,
மோசேயை அழைத்ததைப் போல, தாவீதை அழைத்ததைப் போல, ஆண்டவரே தானியேலை உயர்த்தினதைப் போல ஒவ்வொருவரையும் ஒரு உன்னத நோக்கத்திற்காய் அழைக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக சில பாடுகள், சில பிரச்சனைகளுக்குள்ளாய் ஆண்டவரே, சில தோல்விகளுக்குள்ளாய் உடைய பிள்ளைகள் போகிறாங்கப்பா. ஆனாலும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். தன் குழந்தையை தாய் எப்படி கவனமாய் பார்த்து பார்த்து வளர்க்கிறாளோ அதை போல எங்களை நீர் நல்ல காரியத்திற்காய் வளர்க்கிறீரப்பா. இதை புரிந்து கொள்ளும்படி என் அன்பு ஜனங்களுக்கு உதவி செய்யும் ஏசப்பா. நீர் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதமான நல்ல தொழில் அதிபர்களாய் ஆண்டவரே, நல்ல இன்ஜினியர்ஸாய், டாக்டர்ஸாய், நல்ல கணவனாய், நல்ல மனைவியாய், நல்ல பிள்ளைகளாய், நல்ல படித்து பெரிய இடத்திற்கு வரக்கூடிய அந்த ஞானத்தை, அந்த வைராக்கியத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக பிரயாசப்படட்டும், அதற்காக கடினமாய் உழைக்கட்டும். நீர் அவர்களை பார்த்து நீர் சந்தோஷப்படும்படி அவர்கள் வளர்ந்து கனி கொடுக்கட்டு ராஜா. நீர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அனுப்பும். நான் ஆசீர்வாதமாய் மாறணும். ஏசப்பா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவரே, நான் சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறணும் என்று ஆண்டவரே உள்ளமுடைந்து செபிக்கிற என் அன்பு பிள்ளைகள் மீது தாவீதின் மேல் இறங்கின அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், யோசேப்பின் மேல் இறங்கின அந்த ஞானம், அந்த ஆசீர்வாதம், ஆண்டவரே மோசேயின் மேல் இறங்கின அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமை சீமானாய் மாற்றினீரே அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டு ராஜா. அவர்களை பாதுகாத்து ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், போராட்டங்கள் மாறட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுகமா இருங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 046142000675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச் தூத்துக்குடி. IFSC கோட் KVBL 0001202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.